ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் ஃபுல் டெஸ்ட் பார்த்துடலாங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் முடிச்சிட்டோம், பாலிட்டிலையும் முடிச்சிட்டோம், யூனிட் 6 எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து தமிழ் தான், சரிங்களா? ஸோ இந்த 100 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் தான், அதான் வந்து 200 கேள்விகளாக தான் நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். தமிழ் ஜிஎஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வித் மேக்ஸோட, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம்ல, இந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஃபுல் நோட்ஸ் பிடிஎஃப்பும் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? வெறும் 400 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறக்கா இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு சேர்த்தியே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கி ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், வலி 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 ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க, சரிங்களா? ஸோ வலி 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 சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வலினா என்னப்பா? வலி அப்படிங்கிறது என்ன? துன்பம்னு சொல்லுவோமா? இந்த வலி என்ன சொல்லுவோம்? காற்று. இந்த வலி வந்து நெறின்னு சொல்லுவோம், வழிமுறை. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த இதில் வரும். வலி வலினா துன்பம், ரெண்டாவது வலி அப்படிங்கிறது வந்து காற்று, மூணாவது வந்து நெறி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விருந்தினர், ஒருவர், வந்தால், அவரை, வியந்து, உரைத்தல் நன்று. ஸோ இதில் வந்து பாருங்கள், அகர வரிசைப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து ஆ வரணுமா? ஸோ எங்கே இருக்குது? அவரை இருக்கா, கரெக்டாக? அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது என்ன? உரைத்தல், ஊ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒருவர், கரெக்டாக? அதுக்கடுத்து என்ன வரும்? நா வருமா? நா, நன்று. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்ன வரும்? வந்தால், கரெக்டாக? வாதான். வாக்கு அப்புறம் தான் வந்து வியந்தா விருந்தினர் வருமா? ஃபஸ்ட்டு என்ன? வியந்து தான் வரும், கரெக்டாக? வியந்து வரும், அதுக்கப்புறம் விருந்தினர் வரும், கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சருக்கு இப்போ சொன்ன ஆர்டரில் பார்க்கும்போது ஆப்ஷன் பியா? அவரை, உரைத்தல், ஒருவர், நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர், கரெக்டுங்களா? சரி, மூணாவது கீழே வந்து பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிந்து பொருளை தருக. பனி பனி. ஸோ இந்த பனி என்னப்பா சொல்லுவோம்? பனினா குளிர்ச்சி, கரெக்டாக? இந்த 3 சொல்லி நீ வர்றது வந்து வேலை. பனி, பனிக்கு செல்கிறேன். ஸோ பனினா என்ன? வேலை. இந்த 2 சொல்லி நீ வர்றது வந்து குளிர்ச்சி, கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. அடுத்து நான்காவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. ஸோ கலை சொற்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 10 கொஷின்ஸாவது வரும், சரிங்களா? 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா கலை சொற்களுமே படிச்சுக்கோங்க. ஸோ இல்லை புக் பேக் சைடு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் ஃபுல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் ஒரே பிடிஎஃபில் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை வாங்கி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்குகிற பிடிஎஃப் வந்து குரூப் 2 ப்ரிலிமினரிக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேஸ்ட்டாக போகாது, சரிங்களா? ஸோ அப்ஜெக்டிவ்னா என்னப்பா? ஸோ அப்ஜெக்டிவ்னா என்ன சொல்லுவோம் தமிழில்? குறிக்கோள். ஆப்ஷன் ஏ குறிக்கோள். ஐந்தாவது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. ஆர்டிஃபேக்ட்னா என்னப்பா? ஆர்டிஃபேக்ட் கலை படைப்புக்கள். ஆப்ஷன் பி கலை படைப்புக்கள். ஆறாவது கேள்வி, வினை மரபு கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. ஸோ வினை மரபு சொற்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வளவன் பழம் சாப்பிட்டான். வளவன் பழம் சாப்பிட்டான். ஸோ பழம் சாப்பிட்டான்னு சொல்லுவோம், பழம் தின்றான். ஆப்ஷன் பி தின்றான் தான் சரி, சரிங்களா? ஏழாவது கேள்வி, பிழை நீக்கி எழுதுக. சிங்கக்குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். ஸோ பிழை நீக்கி சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தோட இளமை பெயர் என்னப்பா? சிங்கத்தோட இளமை பெயர் என்ன? குருளை, கரெக்டாக? யானைக்கு இளமை பெயர் வந்து குட்டி, சரிதான். ஸோ இங்கே பாருங்கள், சிங்க குருளையும் யானை கன்றுங்கிறாங்க. ஸோ தவறு. சிங்க குருளையும் யானை குட்டியையும் பார்த்தேன், கரெக்டாக? ஆப்ஷன் பி தான் வந்து சரி, சிங்க குருளையும் யானை குட்டியையும் பார்த்தேன். எட்டாவது கேள்வி, பொருந்தா சொல்லை காண்க. பொருந்தாத சொல். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். 4 ஆப்ஷனில் 1 வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து நூல்கள் பெயர்கள், சொல்லும் பொருளும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்பால் பிள்ளை தமிழ், ஆண்பால் பிள்ளை தமிழ் இருந்தால் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊசல், சிற்றில், சிறுபறை, சிறுதேர். ஸோ இதெல்லாம் வரும். சிற்றில், சிறுதேர், சிறுபறை இதெல்லாம் வந்து பிள்ளை தமிழில் வர்றதா? ஆண்பால் பிள்ளை தமிழா, பெண்பால் பிள்ளை தமிழா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வேறுபட்டது எதுனா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஆனால் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து
ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட நம்ம ஆல்ரெடி நிறைய டெஸ்ட் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. சரிங்களா? 9வது கேள்வி, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை காண்க. அலை, அலை சொல்லுங்க. இந்த அலை அப்படின்னா கடல் அலை குறிக்குமா? இந்த அலைங்கிறது வந்து அலைத்தல், ஸோ அந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பியா, கடல் அலை வரவழைத்தல். கடல் அலை மற்றும் வரவழைத்தல். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 10வது கேள்வி, வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்கப்பா. நடவோட தொழிற்பெயர் என்ன வரும்? நடத்தல். ஆப்ஷன் சி நடத்தல். கரெக்டுங்களா? நடத்தல். 11வது கேள்வி, சரியான வினை மரபு சொல்லை காண்க. பால். பால். பால் என்ன சொல்லுவோம்? பால் பருகினான். ஆப்ஷன் சி பருகினான் தான் சொல்லுவோம். பால் குடித்தான், உண்டான் நல்லா சொல்லுவோமா? தவறு. சரிங்களா? பால் பருகினான் தான் சரி. 12வது கேள்வி, எதிர்ச்சொல் தருக. தொன்மை. தொன்மைனா என்னப்பா? தொன்மைனா பழமையா? ஸோ அதோட எதிர்ச்சொல் என்ன? புதுமை. ஆப்ஷன் ஏ புதுமை. 13வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினை எச்சத்தை காண்க. வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதோட வினை எச்சம் கேட்குறாங்க. தா. தா என்னும் சொல்லின் வினை எச்சம் என்ன வரும்? வினை எச்சம். ஸோ ஆன்சர் தந்து. ஆப்ஷன் பி தந்து. 14வது கேள்வி, பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. ஸோ சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொருந்தாது எதுப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். கடும்பு சுற்றம், ஆறின என்ன? அருமை, அல்கி தங்கி. ஸோ அடுத்த இரடி அப்படின்னா சோறு அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை, தவறு. கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. சொல்லும் பொருளும் இதுக்கு தான் கிளியராக நீங்கள் படிச்சிருக்கணும். 15வது கேள்வி, ஐயம். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஆப்ஷன் ஏ தெளிவு. 16வது கேள்வி, பிரித்தெழுதுக. செத்திறந்த. செத்திறந்த சொல்லுங்க. பிரித்தெழுதுக. செத்து கூட்டல் இறந்த. ஆப்ஷன் பி செத்து கூட்டல் இறந்த. இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ்பா. 17வது கேள்வி, சேர்த்தெழுதுக. காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் காட்டாறு. காட்டாறு. ஆப்ஷன் ஏ காட்டாறு. 18வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை காண்க. ஸோ படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. சரியா? தவறு. குழந்தை நிலாவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு தான். ஸோ இந்த நிலா நிலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொட்டேஷனில் வரணும். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ஆச்சரியக்குறியெல்லாம் வராது. ஸோ நிலா நிலா ஓடிவா என்று பாடியது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. எந்த இடத்துல எல்லாம் நிறுத்தற்குறிகள் வரும்னு சொல்லிட்டு நம்ம தனியாக நோட்ஸே கொடுத்துருக்கோம்ப்பா. 19வது கேள்வி, ஊர் பெயரின் மருவு பெயரை காண்க. ஸோ இந்த மருவு பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. மேக்ஸிமம் ரிப்பீட்டாக வந்து பார்த்திங்கன்னா புதுவை, புதுக்கோட்டை, கும்பகோணம், தஞ்சாவூர், உதகமண்டலம், ஸோ அந்த மாதிரி வந்து திருப்பி நாகப்பட்டினம், அந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் ஒரு 10 ஊர்ஸ் நாகப்பட்டினம். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து ஒரு 10 ஊர்களை தான் திருப்பி கேட்குறாங்க. கோயம்புத்தூர், கோவன்புத்தூர், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 ஊர் தான் அதிகமாக ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம நோட்ஸில் வந்து 80 ஊர்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபுல்லாக தரவு பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, உதகமண்டலம். உதகமண்டலத்தோட மருவு பெயர் என்னப்பா? உதகை. ஆப்ஷன் பி உதகை. 20வது கேள்வி, ஊர் பெயரின் மருவு பெயர் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம். நாகப்பட்டினத்தோட மருவு பெயர் என்ன? நாகை. ஆப்ஷன் பி நாகை. 21வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை காண்க. சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோர் கருத்து. ஸோ சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோர் கருத்து. ஸோ இதில் வந்து எந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சிகாமணிதான் எடுத்திருப்பான் என்பது பெரும்பாலானோரின் கருத்து. கரெக்டா? அடுத்து 22வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சந்தோஷம். சந்தோஷத்துக்கு இணையான தமிழ் சொல் என்னப்பா? துன்பம், மகிழ்ச்சி, வருத்தம், அமைதி. ஸோ ஆன்சர் மகிழ்ச்சி. சந்தோஷம் என்ன? மகிழ்ச்சி. 23வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னப்பா? எக்ஸ்பிரிமெண்ட்ங்கிறது பிறமொழி சொல் தான். அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சோதனை. ஆப்ஷன் ஏ சோதனை. 24, எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று கேட்டிருக்காங்கப்பா. எழுது என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்று என்ன வரும்? எழுதினால். வினை முற்று தான் கேட்டிருக்காங்க. முற்று பெற்றது எது இதில்? எழுதினால் அப்படிங்கிறது தான் சரி. கரெக்டாக? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி.
அடுத்து வந்து பாருங்க, உனக்கு பாடத் தெரியுமா? உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடை? ஸோ இந்த மாதிரி விடை வகைகளும் உங்களுக்கு வந்து 1 or 2 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடத் தெரியும் என பதில் கூறுவது எவ்வகை விடைப்பா? ஸோ பாருங்க ஆப்ஷன் இனமொழி விடை. ஆப்ஷன் டி இனமொழி விடை. 26வது கேள்வி, அலுவல் சார்ந்த சொற்கள், கலை சொற்கள் அலுவல் சார்ந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. டிகிரி, டிகிரினா என்னப்பா? பட்டயம், சட்ட ஆணை, செப்பேடு, பட்டம். ஸோ டிகிரினா என்ன? பட்டம். ஆப்ஷன் டி பட்டம். 27வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலை சொற்கள். ஃபைல், ஃபைல்னா என்ன? ஃபைல்னா கோப்பு. ஆப்ஷன் டி கோப்பு. 28வது கேள்வி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல உவமை கூறும் பொருள் தருக. உள்ளங்கை நெல்லிக்கனி போலனா என்னப்பா? தெளிவு. ஆப்ஷன் ஏ தெளிவு. 29வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்து எழுதுதல். ஸோ தன்வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. அவனை திருந்த செய்தான், அவன் திருந்தினான். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், அப்பா சொன்னார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடர் எதுப்பா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி அவன் திருந்தினான். ஆப்ஷன் பி அவன் திருந்தினான் அப்படிங்கிறது வந்து தன்வினை தொடர். 30வது கேள்வி வந்து பாருங்கள், தன்வினை தொடர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பந்து உருட்டியது, பந்து உருண்டது, பந்து உருட்ட வைத்தான், உருட்டிய பந்து. ஸோ இதில் சொல்லுங்கள் ஆன்சர் பந்து உருண்டது, பந்து உருண்டது தான் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடர். 31வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை காண்க. விடை கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற வினா கேட்குறாங்க. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமை. துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் வந்து வறுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விடை. ஸோ இதுக்கேற்ற வினா என்னப்பா? துவ்வாமை என்னும் சொல் குறித்து எழுதுக. தவறு. துவ்வாமை என்பதன் பொருள் சேராமை என்பது சரியா? தவறு. அடுத்தது ஆப்ஷன் சி வந்து பாருங்க, துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது? துவ்வாமை என்னும் சொல்லின் பொருள் யாது? கரெக்டா? சரிதான். 32வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை காண்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்கப்பா. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்லி விடை கொடுத்துருக்காங்க. இதுக்கேற்ற வினா என்னப்பா? பானையின் எப்படி நமக்கு பயன்படுகிறது? பானை தவிர பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது? பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது? வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 33வது கேள்வி, வினைகளின் பொருளை கண்டறிக. பணித்து, பணிந்து. ஸோ எந்த இடத்துல வந்து பணித்து வரும், எந்த இடத்துல பணிந்து வரும்? பாருங்க, பணிந்து நடந்தால் உயர்வு வரும். தவறு. ஒற்றுமையே உயர்வு. ஸோ 2 இடத்துல வந்து பணித்து பணிந்து ரெண்டுமே வரணும்ப்பா. மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடர்ந்தனர். சரியா? சரி. பணிதலும் பணித்தலும் ஒரு பொருள் குறிக்கும் பல சொற்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறுப்பா. ஸோ சரியான தொடர் எதுப்பா? ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி. 34, உவமையால் விளக்க பெறும் பொருள் தருக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் எப்படிப்பா இருக்கும்? ஒற்றுமை. ஆப்ஷன் பி ஒற்றுமை. 35, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்பது எவ்வகை வாக்கியம்? ஸோ இங்கிலீஷ் சொன்னாங்க குமரனால் வரையப்பட்டது. கரெக்டா? ஆன்சர் செயப்பாட்டு வினை. ஆப்ஷன் ஏ செயப்பாட்டு வினை. 36, ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ நல்லா பாருங்கள், ஒரு ஓர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். ஓர் அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓர் அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி மட்டும்தான் வரும். அதே வந்து பாருங்கள், ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி வரும். உயிர்மை எழுத்துனா என்ன? காங்காச்சா எல்லாமே வரும். கரெக்டாக? ஸோ அந்த உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். ஸோ இதில் படித்து பாருங்க, ஒரு அழகிய ஊரில். ஸோ அப்படிங்கிறது வந்து உயிர் எழுத்து தான், அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த தொடர் தவறு. அடுத்து வந்து பாருங்கள், ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுங்கிறாங்க. ஸோ ஓர் வந்து எதுக்கு முன்னாடி வரும்? உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி தான் வரும்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்து ஒரு தான் வந்திருக்கணும். ஸோ இதுவுமே தவறு தான். அடுத்தது வந்து பாருங்கள், ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்குது, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் சி தானே சரி? சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி சரி. 37, பிழை திருத்துதல். ஒரு ஓர். ஸோ இந்த இதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னு? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஓர் நாள். பாருங்கள், ஓர் இரவும்
உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஒரு பகலும் இங்கே கரெக்டாக ஒரு வந்திருக்கு. சேர்ந்து ஓர் நாள் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு தானே வந்திருக்கணும், ஓர்னு வந்திருக்கு. தவறா? கரெக்டுங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஓர் நாள் அப்படிங்கிறாங்க. சரியா? தவறு. ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ நான் தான் மாற்றி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வரும்ப்பா. ஆமாம், இந்த இடத்துல ஒரு வரும், நான் மாற்றி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் மாற்றி நான் கொடுத்துட்டேன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 38. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை காண்க. தாமரை இலை நீர் போல. தாமரை இலை நீர் போல. ஸோ தாமரை இலையில் நீர் எப்படிப்பா இருக்கும்? ஒட்டும் சரி ஒட்டும் ஒட்டாமலும், அதாவது வந்து எப்படி சொல்ல, பட்டும் படாமல் இருக்கும்னு சொல்லுவோம்ல. ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல், பட்டும் படாமல் இருத்தல். ஸோ ஆப்ஷன்ஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். சரிங்களா? இலைக்கும் தண்ணியும் வந்து எப்படி இருக்குது? பபிள்ஸ் மாதிரி ஒட்டாமல் தானே இருக்கும். ஸோ அதான் ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். 39. சொல்லுக்குரிய பொருளை காண்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள். நேமி. நேமினா என்னப்பா? வலம்புரி சங்கு. சுவல் தோல். கோடு மலை. தூய் உய் அப்படின்னா தூவி. சரிங்களா? ஆன்சர் அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களா. நேமினா வலம்புரி சங்கு, சுவல்னா தோல், கோடுனா மலை, தூய் உய் அப்படின்னா தூவி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏப்பா. 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்து 40வது கேள்வி. இதுவும் சொல்லும் பொருளும் தான், பொறுத்துக்க. ஸோ தெளிவு. தெளிவுனா என்னப்பா? தெளிவு அப்படின்னா நட்காட்சி. ஓர்தல் நல்லறிவு. பிணி துன்பம். பேர்தற்கு அகற்றுவதற்கு. சரிங்களா? தெளிவு நட்காட்சி, ஓர்தல் நல்லறிவு, பிணினா துன்பம், பேர்தற்குன்னா அகற்றுவதற்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 2, 3, 4, 1 தான் சரி. 41வது கேள்வி. ஒரு பத்தி கொடுத்து அதில் வந்து 5 வினாக்கள் கேட்பாங்கல்ல. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்க்கலாமா? கீழ்கண்ட பத்தியை படுத்தி வினாக்குரிய சரியான விடையை காண்க. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஏறு தழுவுதல் பற்றி சங்க இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது வந்து கலித்தொகையில் வந்து ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட்டுள்ளது. இவை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறு தழுவுதல் பற்றிய சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பல்லு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருதுகட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு பதிவு செய்துள்ளது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், ஸோ ஏறு தழுவுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணி பார்க்கலாமா? 41வது கேள்வி வந்து பாருங்கள். ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எது? ஸோ காப்பியம்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுப்பா சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். 42. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல். காப்பியம்னா சிலப்பதிகாரம்ப்பா. ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல்னா இதுப்பா. இலக்கிய நூல் எது? கலித்தொகை. 43. புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை காப்பியம்? புறப்பொருள் வெண்பாமாலை அப்படிங்கிறது வந்து எவ்வகை காப்பியம்? இலக்கண காப்பியம். ஆப்ஷன் சி இலக்கணம். அடுத்து 44. எருதுகட்டி என்பது டேஷ் நிகழ்வு. எருதுகட்டி அப்படிங்கிறது வந்து என்ன நிகழ்வுப்பா? மாடு தழுவுதல். ஆப்ஷன் டி மாடு தழுவுதல். 45. கண்ணுடையம்மன் பல்லு நூல் எவ்வகையை சார்ந்தது? கண்ணுடையம்மன் பல்லு நூல் அப்படிங்கிறது வந்து எவ்வகையை சார்ந்தது? சிற்றிலக்கியத்தை சார்ந்தது. 45 சிற்றிலக்கியத்தை சார்ந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் படித்து பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அடுத்தது ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை காண்க. ஊன் ஊன். ஸோ 3 சுழியின் 2 சுழியின் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், எது வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி உணவு மற்றும் புலால். சரிங்களா? 47. சொல்லோடு பொருளை பொறுத்துக. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்களா? ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆனைன பசு, பா பாடல், வி மலர், மீனா வான். கரெக்டுங்களா? ஆனா பசு, பானா பாடல், வி மலர், மீ வான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 தான் சரி. 48. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை காண்க. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளனர். உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க. சரியா? ஒரு வகை செல்வங்களா? இல்லை, தவறு. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான்ப்பா. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளனர். பல வகையான செல்வங்கள் உள்ளனர். கரெக்டா?
உள்ளது வராதுப்பா, உள்ளனர் தான் வரும். அதே மாதிரி ஒரு வகையான இல்லை, பல வகையானதான் சரி. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்தது 49, சரியான தொடரை காண்க. எவ்வளவு பெரிய வினாத்தாள்? எவ்வளவு பெரிய வினாத்தாள் சொல் அப்படிங்கிறது வந்து எவ்வகை தொடர்ப்பா? நம்ம படித்து பார்த்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் ஏ உணர்ச்சி தொடர். எவ்வளோ பெரிய வினாத்தாள் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சியாக ஆச்சரியத்தோடு நம்ம கேட்குறது எல்லாமே என்ன? உணர்ச்சி தொடர் தான். 50வது கேள்வி, சரியான தொடரை காண்க. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர்ங்கிறது வந்து எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர், ஆப்ஷன் சி கட்டளை தொடர். 51, ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார். காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றியது, ஆற்றினான். ஸோ என்ன சொல்லுவோம்? ஆற்றினார் அப்படின்னு தானே சொல்லுவோம். காமராஜர் கல்வி பணிகளை ஆற்றினார் தான் சரி. 52 வந்து பாருங்க. தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது? தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடிப்பா, ஆப்ஷன் சி பூங்கொடி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது செல்வி செய்தால். செல்வி செய்தால் என்பதன் பிறவினை தொடர் கேட்டிருக்காங்கப்பா. செல்வி செய்தால் அப்படிங்கிறது என்ன? தன்வினை தொடர் தான். ஸோ பிறவினை தொடர் என்ன? செல்வி செய்வித்தாள், ஆப்ஷன் பி செய்வித்தாள் அப்படிங்கிறது பிறவினை தொடர். 54, இன்சொல். இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் என்னப்பா? இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்? இன்சொல் அப்படிங்கிறது வந்து எப்படி சொல்லுவோம்? நல்ல சொல்னு சொல்லுவோம். கரெக்டாக. ஆப்போசிட் என்ன? வன்சொல், ஆப்ஷன் சி வன்சொல் தான் சரி. 55, கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கும். பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதில் பாருங்கள். ஸோ பண்புத்தொகை கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ இதில் வந்து பொருந்தாது எதுன்னு சொல்லுவாங்க? செம்மை, பசுமை, கருமை எல்லாமே சரிதான். எளிமை வந்து வராது. கரெக்டாக. ஸோ இதில் வந்து தவறானது எது? எளிமை தான் தவறாக கொடுத்துருக்காங்க. 56, ப்ரொப்போசல். ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம். ப்ரொப்போசல்னா என்னப்பா? ஆன்சர் கருத்துரு, ஆப்ஷன் ஏ கருத்துரு. 57, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார்? நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் ஆன்சர் கண்ணதாசன் அவர்கள், ஆப்ஷன் சி கண்ணதாசன் அவர்கள். 58, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை காண்க. கரி, கரி. ஸோ சொல்லுங்கள், ஆன்சர் என்ன வரும்? இப்போ பாருங்க. ஸோ இந்த கறி அப்படிங்கிறது வந்து யானைப்பா. கரெக்டா. ஸோ இந்த ரீ அப்படிங்கிறது வந்து காய்கறி. கரெக்டா. ஆன்சர் ஆப்ஷன் டி சார் சரி. 59, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் சொல் எது? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்னு என்னப்பா சொல்லுவோம்? புதை சாக்கடை, ஆப்ஷன் பி புதை சாக்கடை. 60வது கேள்வி, சொல்லுக்குரிய சொல்லும் பொருளும் பொருத்த சொல்லியிருக்காங்கப்பா. செப்பலோசை. செப்பலோசைன்னு என்ன? வெண்பா. அகவலோசை ஆசிரியப்பா. துள்ளலோசை கலிப்பா. தூங்கலோசை வஞ்சிப்பா. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷின் தான். செப்பலோசை வெண்பா, அகவலோசை ஆசிரியப்பா, துள்ளலோசை கலிப்பா, தூங்கலோசை வஞ்சிப்பா. ஆன்சர் ஆப்ஷன் இது சரி, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 61வது கேள்வி, பொருந்தாத இணையை காண்க. பொருந்தாத இணையை காண்க. சில வந்து தவறானது எதுன்னு சொல்லுங்கப்பா. கோலம். கோலம் அப்படிங்கிறது என்னப்பா? அழகு, சரிதான். கூலம் அப்படிங்கிறது வந்து தானியம்ங்கிறாங்க, சரியா? தவறு. குளவி அப்படின்னா என்ன? குழந்தை. கூரைனா புடவை. ஸோ இதுவுமே சரிப்பா. ஆப்ஷன் பி தான் வந்து தவறானதுப்பா. சரிங்களா? அடுத்த 62, தே என்பதன் பொருள் என்ன? தே என்பதன் பொருள் என்ன? ஸோ தேனா என்ன? கடவுள். ஆப்ஷன் பி கடவுள். தேவாரம் அப்படிங்கிறத தே கூட்டல் ஆரம்னு சொல்லுவோம். இதில் வந்து தே அப்படின்னா கடவுள், ஆரம் அப்படின்னா அவங்களுக்கு போடுற மாலை, கிடையா? ஸோ கரெக்டாக. ஸோ அப்போ தே அப்படிங்கிறது வந்து கடவுளை குறிக்கும். அடுத்து 63வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை காண்க. கலர் இல்லாத கல்வி பெண்கள். ஸோ சொற்களை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, ஒழுங்குபடுத்தி சொல்லுங்கள். கல்வி இல்லாத கலர் நிலம் பெண்கள். சரியா? தவறு. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நலம். பெண்கள் இல்லாத கல்வி கலர் நலம், கலர் இல்லாத பெண்கள் இது. ஸோ இதெல்லாமே தவறுப்பா. ஸோ சரியானது எதுப்பா? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 64, சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஸோ இதில் அகர வரிசையில் பாருங்கப்பா. ஸோ என்ன வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பாரு? ஊதான் இருக்குது, ஊ வரும். உழவு, அப்புறம் ஏன்,
மண் மாடு ஏர். சரிங்களா, உழவு ஏர் மண் மாடு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரி. ஸோ அடுத்து 65வது கேள்வி, ஊர் பெயரின் மருவு பெயரை எழுதுக. கோயம்புத்தூர். கோயம்புத்தூரோட மருவு பெயர் என்னப்பா? கோயம்புத்தூரோட மருவு பெயர் வந்து என்ன அப்படின்னா கோவை. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் பி கோவை. 66 சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை காண்க. ஸோ இது வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அடடா எவ்வளவு சிற்பங்கள், அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஸோ உணர்ச்சியாக நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இது வரும் சரியாக சொல்லுங்கள். அடடா எவ்வளவு சிற்பங்கள். ஸோ சரியா? ஸோ இங்கே வந்து நிறுத்தற்குறிகள் வந்திருக்கா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிப்பா. உணர்ச்சிகரமாக சொல்லும்போது ஸோ கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணணும். ஸோ அடடா எவ்வளவு சிற்பங்கள், மழை பெய்கிறதா, மரம், ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது நிறுத்தற்குறிகள் வரும் அந்த இடத்துல. சரிங்களா. 67 பூமி. பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை கேட்டிருக்காங்கப்பா. பூமினா என்னப்பா? பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது வரும்? ஆன்சர் கூ. ஆப்ஷன் டி கூ அப்படின்னா என்ன? பூமி. 68வது கேள்வி, எழுத்து வழக்கு தொடரை காண்க. ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். சரிங்களா. சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது. சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது. கரெக்டா? சரிதான். சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றலு, இங்கே லூ வந்திருக்கும், அதனால தான் இது வந்து தவறான தொடர். சரிங்களா. ஸோ மற்ற எல்லாமே தவறு தான். ஸோ தூய தமிழில் வரணும். சரி, தமிழ் சொற்கள் மட்டும் வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. 69 விண் கோல் மாலை மீன் இச்சொற்களை இணைத்து பார்த்து சரியான சொல்லை காண்க. ஸோ 4 சொற்கள் கொடுத்து அதை வந்து இணைச்சு பார்க்க சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ பாருங்கள், மீன் வெளின்னு வருமா? வராது. விண் மாலைன்னு வருமா? விண் மாலைன்னு வருமா? வராது. விண்மீன், விண்மீன்ங்கிறது சரியான தொடர். விண்கோள் அப்படின்னு வருமா? வராது. ஸோ இதில் வந்து சரியானது இதுப்பா. ஆன்சர் ஆப்ஷன் சியா, விண்மீன் அப்படின்னு சொல்லுவோமா? சரிதான். அடுத்து பாருங்க 70வது கேள்வி, உரைத்த. உரைத்த என்னும் சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்கப்பா. உரைத்த என்னும் சொல்லின் வேர்ச்சொல் என்ன? உரை. ஆப்ஷன் ஏ உரை. ஸோ இந்த ரை வராது, உரை தான் வரும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் சரி. அடுத்து 71வது கேள்வி, சரியான வினாச்சொல்லை காண்க. கேலி சித்திரம் என்றால் டேஷ். சரியான வினாச்சொல் என்னப்பா வரும்? கேலி சித்திரம் என்றால் யாவை, என்ன, ஏன், எப்படி. கேலி சித்திரம் என்றால் என்ன, என்ன தான் வரும். சரிங்களா. 72வது கேள்வி, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஷ் காக்கையின் கூட்டையில் முட்டையிடும். ஸோ அதாவது வந்து 4 ஆப்ஷனில் எது அந்த இடத்துல வரும்னு நீங்கள் போட்டு பார்த்தா தான், படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரிங்களா. ஸோ ஆன்சர் அதனால் தான் சரி. 73 பொருத்தமான காலம் அமைத்தல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படிங்கிறது வந்து என்ன காலம்ப்பா? ஆன்சர் எதிர்காலம். ஊதியம் செய்தால் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான். ஸோ இனிமேல் தான். கரெக்டாக. ஸோ எதிர்காலத்தில் தான் வரும். 74வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள கொழுந்து வகை குறித்த சொல்லு தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. கொழுந்தாடை. கொழுந்தாடைன்னா என்னப்பா? கொழுந்தாடை அப்படிங்க கரும்பின் நுனிப்பகுதி. கரும்போட நுனிப்பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா. 75வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. கொள்க குறைக்க. கொள்க குறைக்க அப்படிங்கிறது என்னப்பா? இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று. 76வது கேள்வி, ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் கேட்டிருக்காங்க. ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். ஸோ அப்போ ஞாயிறுனா என்ன சொல்லுங்கள்? பகலவன், சூரியன், சந்திரன் வராது, கதிரவன் எல்லாமே வரும். இப்போ ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் வந்து என்னென்னா சந்திரன். சரிங்களா. ஸோ என்னென்ன குறிக்கும்? பகலவன், சூரியன், கதிரவன் எல்லாமே ஞாயிறு என்னும் சொல் குறிக்கிற பொருள் தான். 77வது கேள்வி, பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சிங்கத்தின் இளமை பெயர் என்னப்பா? சிங்கத்தின் இளமை பெயர் ஆன்சர் குருளை. ஆப்ஷன் பி குருளை. 78 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும். எனவே ஆகையால் இல்லை என்றால் மேலும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். சரிங்களா. 79 காலமறிந்து பொறுத்துக. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். சரிங்களா. நான் சென்றேன், பொன்னன் முன்னேறினான், அவள் கேட்பாள், அவர் வருகிறார். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சியா 4 1 2 3 தான் சரி. 80வது கேள்வி, பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இப்போ
ஒசரமாக வளர்ந்துட்டான் அப்படின்னு பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றும் போது எப்படிப்பா சொல்லுவோம்? இப்போது ஒசரமாக வளர்ந்துட்டான்னு சொல்லுவோமா? வராது. இங்கே ஒசரமா அப்படின்னு வந்திருக்கு. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். சரி, இங்கே ஒசரமாக வந்திருக்கு. இப்போது உயரமாக வளர்ந்துட்டான். ஸோ இதுவுமே வராதுப்பா. ஸோ சுத்த தமிழ் சொல்லில் வரணுமா? இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான் அப்படிங்கிறது தான் சரி. 81 மாலை. மாலை என்பதன் இரு பொருள் தருக. ஸோ மாலை நம்ம என்ன சொல்லுவோம்? பூ மாலை அப்படின்னு சொல்லுவோம். அந்தி பொழுது, சாயந்தரம். சரிங்களா? ஸோ பூ மாலைனாலும் மாலை தான், அந்தி பொழுது அப்படின்னாலும் மாலை தான். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 82வது கேள்வி, இரு பொருள் தருக. ஓவியம். ஓவியம்னு என்னப்பா? ஓவியத்தோட இரு பொருள் என்ன? சித்திரம் மற்றும் படம். கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் டியா. ஓவியம்னு என்ன? சித்திரம் மற்றும் படம். 83வது கீழேருந்து பாருங்கள். குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கேட்டிருக்காங்க. சரிங்களா? பரி, பாரி. குறில் நெடில் கொடுத்துருக்காங்க. பரி என்னென்னா, பாரின்னு என்ன? ஸோ பரின்னு என்னப்பா? பரின்னா குதிரையா? பாரி அப்படிங்கிறது வள்ளல்களில் ஒருவர். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பியா. பரினா குதிரை, பாரி அப்படின்னா வள்ளல்களில் ஒருவர். 84 கூற்றுகளை ஆராய்க. கூற்றுகளை ஆராய்க. பாருங்கள், கூற்று நாகை மாவட்டம் செம்பியம் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்க, நாகை மாவட்டம் செம்பியம் கண்டூரியில் வந்து கலையழகு மிகுந்த மண்கலன்கள் காணப்பட்டன. சரிதான். காரணம், உலகின் பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை. உலகின் பழமையான கலைகளில் ஒன்று என்ன? மண்பாண்ட கலை. சரிதான். 2வது, தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகள் வந்து இதுதான். கரெக்டா? ஸோ இதுவுமே சரிதான். கூற்று, காரணம் எல்லாமே சரிதான். 85 ஒரு ஓர் என்னும் சொற்களை சரியாக அமைந்த தொடர் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ சொல்லுங்கள், ஒரு ஓர் தொடர் கேட்டிருக்காங்க. ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். கரெக்டாக? உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, உயிர்மைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. ஒரு ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் தான் சரி. 86 பொறுத்துக. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 12th வரை கண்டிப்பாக படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். வித்துனா என்னப்பா? வித்து அப்படின்னா என்ன? விதை. ஈனா பெற. வன்சொல் கடுஞ்சொல். களைனா வேண்டாத செடி. ஸோ களை பறிக்கிறோங்கிற சொல்லுவாங்களே, அது வேண்டாத செடிகளை பறிக்கிறோம். கரெக்டாக? வித்துனா விதை, ஈனா பெற, வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல், களைனா வேண்டாத செடி. ஸோ ஆன்சர் இதுப்பா சரி. ஆப்ஷன் ஏ தான். 3 4 2 1 தான் சரி. 87 ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்தன. கதிரவன் காலையில் உதித்தன அப்படின்னு சொல்லுவோமா? தவறு. உதித்தாள்னு சொல்லுவோமா? இதுவும் தவறு. உதித்தது. கரெக்டா? காலையில் கதிரவன் உதித்தது. உதித்தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கரெக்டா? ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் சியா. கதிரவன் காலையில் உதித்தது. 88 கூட்டப்பெயரை காண்க. கூட்டப்பெயரை காண்க. வைக்கோல். வைக்கோலெல்லாம் வந்து மொத்தமாக வச்சுருப்பாங்களா? ஸோ அது என்னப்பா சொல்லுவோம்? ஆன்சர் போர் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஆப்ஷன் பி போர். வைக்கோலெல்லாம் மொத்தமாக வச்சுக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போர்னு சொல்லுவாங்க. அடுத்து 89 கூட்டப்பெயரை காண்க. யானை. யானைகள் வந்து கூட்டமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? மந்தை, கூட்டம், குழு, திரை. என்ன சொல்லுவோம்? கூட்டம். யானை கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 90வது கேள்வி, சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். முகில். முகில்னா என்ன? மேகம். அடுத்து வந்து பாருங்கள், சேகரம் கூட்டம், காலன் யமன், கெடிகலங்கி மிக வருந்தி. கரெக்டாக? முகில்னா மேகம், சேகரம்னா கூட்டம், காலன்னா யமன், கெடிகலங்கினா மிக வருந்தி. ஸோ ஆன்சர் என்ன? 4 1 2 3 எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷனில். 2 3 ஆப்ஷன் சிப்பா. 91வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஸோ அது என்ன சொல்லுவோம்? அந்த பழமொழி கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உப்பிட்டவரை உள்ளளவும் நினைனா நன்றி மறவாமை. ஸோ அவங்க பண்ண நன்றியை வந்து மறவாமை. 92 சரியான இணை கேட்டிருக்காங்கப்பா. ஊர் பயிரும் மறு பயிர் கொடுத்துட்டு இது வந்து சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கான கொஷின் தான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தான் சொல்லணும். 93வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான இணையை காண்க. ஸோ அதாவது வந்து பொருந்தாத இணையா பொருத்தமான இணையான்னு கொஷினை படித்து பார்த்து ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? போலன்னு அழகுங்கிறாங்க. ஸோ தவறு. எல் கப்பல். எல்னா பகல் தான் வரும்.
வங்கம்னா தான் கப்பல் வரும். ஸோ இது வங்கூல்னா காற்றுப்பா. சரியா? வங்கூல்னா என்ன? காற்று. சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரி. பொருத்தமான இணை, சரியான இணை. கரெக்டா? 94 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காண்க. பிறமொழி சொல் எதுப்பா? சாவி அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஸோ அதை கேட்ட தமிழ் சொல் என்ன? திறவுகோல். ஆப்ஷன் ஏ திறவுகோல். 95 எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எவ்வகை விடை? எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது வந்து என்ன விடைப்பா? வினா எதிர் வினாதல். ஸோ நம்ம கேட்கறதுக்கு எதிர் வினாதல் வர்றது வந்து வினா எதிர் வினாதல் விடை. 96 விடை வகைகளை காண்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. ஸோ இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். ஏவி கூறுறதெல்லாம் அம்மாட்ட தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இது செய்யுமா அப்படின்னு சொல்லுவோம். நீயே செஞ்சுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ஏவி கூறுவது ஏவல் விடை. ஆப்ஷன் பி ஏவல் விடை. 97 உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல உவமை கூறும் பொருள் கேட்டிருக்காங்க. உடலும் உயிரும் எப்படிப்பா இருக்கும்? உடலும் உயிரும் எப்படி இருக்கும்? ஒற்றுமையாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 98 எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. செய்வினை வாக்கியம் சரிங்களா? ஸோ செய்வினை இதில் எது? கவிதா கவிதை எழுதினாள். கவிதா கவிதை எழுதினாள் அப்படிங்கிறது வந்து செய்வினை. எழுதவில்லை வராது. எழுதினாளா வினா வரும். எழுதுவித்தாள் பிறவினை. ஸோ இதில் வந்து சரியானது எது? செய்வினை தான் கேட்டிருக்காங்க. கவிதா கவிதை எழுதினாள் அப்படிங்கிறது தான் செய்வினை. 99 எவ்வகை தொடர் என கண்டறிக. வாசுகி நாளை வருவாள். வாசுகி நாளை வருவாள் அப்படிங்கிறது வந்து எவ்வகை தொடர்பா? தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ தன்வினை தொடர். ஸோ லாஸ்ட் கொஷின் வேச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்கப்பா. வேச்சொல்லோட வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. பாடு. பாடு என்ன வேச்சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? பாடியவள். ஆப்ஷன் டி பாடியவள். கரெக்டாக? ஸோ பாடுதலுங்கிறது வந்து தொழிற்பெயரில் வரும். கரெக்டாக? பாடியவள் தான் வினையாளனையும் பெயர். ஓகே கைஸ், இன்னைக்கான 100 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். சில உங்களுக்கான ஒரு கொஷினை நான் கொடுத்துருக்கேன், மறுவு பெயர்கள். ஸோ அதையும் வந்து எழுதிட்டு உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து என்ன டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஃபுல் டெஸ்ட் டெய்லியுமே இருக்கும். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டெஸ்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டு நோட்ஸு டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே காம்போ ஆஃபரில் வெறும் 400 ரூபீஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.